நம்ம லாஸ்ட்டாக இப்படி தான் வந்தது. பார்க் பண்ணுறதுக்கு இடமே இல்லை. ஏ ஆயில் கத்தாம ஓகேயா 100 ml ஓன்லி. இங்கெல்லாம் லைனாக நிற்கிது. ஆனால் இன்னும் எந்த வண்டியும் வந்து இந்த இடத்துல மூவ் ஆகலை. மாதம் ஆகுது ஒரு வண்டியை வந்து அனுப்புறதுக்கு. உங்களோட வண்டி பார்த்தீங்கன்னா இங்கே பார்க் பண்ணி வச்சுருக்கிறோம் பாருங்கள். சும்மா கெத்தான் நிற்கிது இந்த இடம். பாத்தார் சபா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஹேண்ட் வாஷ் கூட ஹீட்டரில் ஹேண்ட் வாஷ் போட்டுக்கிறாங்க. மெயின் ரோடுக்கு பக்கத்தில் இருக்குது. ஆனால் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸ்வீட்டு அதாவது பூந்தி தண்ணியே மிக்ஸ் பண்ண மாட்டாங்க போல், அவ்வளோ திக்காக இருக்குது பால். नाम क्या नाम क्या லேலேருந்து 25 கிலோமீட்டர் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி இந்த குருத்வாருக்கு இப்போ நம்ம வந்தாச்சுங்க. இப்போ நம்ம வந்து இந்த லடாக்கில் இருக்கிற குருத்வார் எப்படி இருக்குன்றது இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். சரி பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இங்கே தான் வந்து நம்மளோட ஷூஸ் எல்லாம் நம்ம இங்கே விட்டுட்டு இதுக்குள்ளே நம்ம போகணும். நம்மளோட வண்டிஸ் பார்த்திங்கன்னா இங்கே தான் பார்க் பண்ணோம் லைனாக. நம்மளோட வண்டி பார்த்திங்கன்னா இங்கே பார்க் பண்ணி வச்சுருக்கிறோம் பாருங்கள். சும்மா கெத்தான் நிற்கிது இந்த இடத்துல. இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே போகலாம். ஆனால் இங்கே இருக்கிற குருத்வாரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஃபுல்லாகவே வந்து கிளாஸ்லேயே கவர் பண்ணிக்கிறாங்க. ஃப்ளாக் பறக்க வச்சிருக்கணும், ஆனால் இப்போ பறக்க வைக்கல. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். பஸ் இப்போ நம்ம இதுக்குள்ளே போகலாம். குருத்வார் ஸ்ரீ பாத்தார் சபா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இங்கே ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஆனால் இங்கே வந்து மிலிட்ரிஸ் கூட சிங்காக தான் இருக்காங்க. இங்கே பாருங்கள், மிலிட்ரி சிங் பிடிங்கிறாங்க. இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி கிளாஸ் பெட்டியில் வச்சுருக்காங்க. நம்ம வந்து தலை கட்டுறது ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய வாட்டி இந்த மாதிரி கட்டியிருக்கிறோம். இப்பவும் கட்டிக்கலாம். கேப்ஸ், ஓ ஹேண்ட் வாஷ். பாருங்க, ஹேண்ட் வாஷ் கூட ஹீட்டரில் ஹேண்ட் வாஷ் போட்டுக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா மெயின் ரோடுக்கு பக்கத்தில் இருக்குது. ஆனால் ரொம்பவே நல்லா இருக்குது. நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நான் போனதுலேயே வந்து ரொம்ப நீட்டாக இருக்கிறதானே இங்கே தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், அதாவது குருத்வார் வந்து இவ்வளோ ஊரில் இருக்கான்றதுக்கு இங்கே ஒரு போர்டை வச்சுருக்காங்க பாருங்கள். முக்கியமாக மெட்ராஸில் இருக்குது. ஓகே பாஸ், நம்ம வந்து உள்ளே போயாச்சு. இப்போ நம்ம வந்து இங்கே அல்வா கொடுக்குறாங்க, என்னென்ன வாங்கிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் பாஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லங்கரை முடிச்சுட்டு இங்கே மேலே போய்க்கிறோம். மேலே வந்து ஒரு கோபுரம் இருக்குது, அதை பார்க்க தான் போய்க்கிறோம். இது பாட்டாக முடிஞ்சிடும். நம்ம தண்ணி வாஷ் பேஷன் அங்கங்கே இந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது என்ன சொல்லுங்கள், அது ரெஸ்ட் ரூம். அங்கே அது ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது. அது என்னன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது ஏதோ தண்ணி தான் நினச்சேன். இது ஏதோ தண்ணி சூடு பண்ணுறது தான் அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் பார்த்தா இது டீ. இந்த மாதிரி வெட்ட வழியில்
யார் ஒன்றுனா வந்து இந்த இடத்துல டீ குடிக்கலாம். டீ மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், ஒரு வகையான ஸ்வீட்டு, அதாவது பூந்தி, இதுவும் கொடுக்குறாங்க இங்கே. நம்ம இப்போ வந்து ஒரு டீ குடிச்சிட்டு கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிடலாம். நம்மளுக்கு வந்து சின்ன கிளாஸ் போதும், நம்ம ஆல்ரெடி சாப்பிட்டாச்சு. அதனால டீ நம்மளுக்கு இவ்வளோ போதும்பா, அதிகமாக வேண்டாம். கொஞ்சம் ஸ்வீட்டை எடுத்துக்கலாம். எப்படி ஒரு பக்கம் கேமராவும் ஒரு பக்கம் ஸ்வீட் எடுத்துக்கிறது, கொஞ்சம் எடுத்துக்கலாம். இவ்வளோ போதும். இவ்வளோ ஸ்வீட் போதும். ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா பாலில் தண்ணியை மிக்ஸ் பண்ண மாட்டாங்க போல், அவ்வளோ திக்காக இருக்குது பால். ஹாய் நண்பாஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த குருத்வார் வந்து நம்ம பார்த்தாச்சுங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் நான் பார்த்ததை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம வந்து ஆல்ரெடி அந்த டெல்லியிலேருந்து நம்ம வரும்போது ஒரு குருத்வாரில் நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். பட் அங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறமா கோல்டன் டெம்பிளில் நம்ம வந்து ஸ்டே பண்ணி அங்கே நம்ம வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அங்கே கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது லேயில் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். இங்கே கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா மைன் ரோடுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த குருத்வார் இருக்குது. அதாவது இந்த மேக்னெட்டிக் ஹில்ஸ்லேருந்து நீங்கள் ஒரு 5 கிலோமீட்டர் நீங்கள் தாண்டி வந்தாவே இந்த குருத்வாரை நீங்கள் பார்க்கலாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸும் இருந்துச்சு. இன்னும் என்ன பார்த்திங்கன்னா, நம்ம மார்னிங்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே சாப்பிடல. அங்கேருந்து நம்ம வரும்போது ஒரே ஒரு டீயும் அப்புறமா 2 இந்த ரொட்டி மட்டும் நம்ம சாப்பிட்டோம். செம்ம பசியாக இருந்துச்சு. இங்கே வந்துட்டு மேலே லங்கரில் நல்லா ரொம்ப சாப்பிட்டுட்டு ஒரு டீ குடிச்சிட்டு ஸ்வீட் சாப்பிட்டு வயிறு வந்து இப்போ ரொம்ப ஃபுல்லாக இருக்குது. இது இல்லாமல் நம்மளுக்கு இப்போ தான் வந்து எனர்ஜியே வந்த மாதிரி இருக்குது. இன்னும் நம்ம வந்து ஒரு பல பிளேசஸை இப்போ நம்ம வந்து போகும்போது பார்க்கலாம். இந்த குருத்வார் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஓகே அன்பாஸ், இப்போ நம்ம வந்து இந்த குருத்வார் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு மானஸ்ட்ரிக்கு போய்க்கிறோம். ரிட்டர்னா ஸ்டாண்டா? தேங்க்யூ ஸோ மச். பார்க்க நல்லா ஹேண்ட்ஸம் ஆகிறா நீ. ஸ்டாண்ட். ஓகே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகுதுங்க. நம்ம போக வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 15 கிலோமீட்டர் இருக்குது. போகலாம் பாஸ். இப்போ திரும்பவும் நம்ம வந்து எப்படி ஸ்ரீநகர்லேருந்து லேக் போகணுமோ திரும்ப அப்படியே போய்க்கிறோம். இதெல்லாம் நம்மளுக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருந்துச்சுன்னா எல்லாம் நீட்டாக பார்த்து வந்துருக்கலாம். பட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அவ்வளோ பொறுமை இருந்ததில்லை. எப்படா லேக்கு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அப்போ தான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை கூட நம்ம பார்க்குறதுக்கு போயிருந்தோம். இது இல்லாமல் செம்ம கோல்டாகவும் இருந்துச்சு. அப்போது மானஸ்ட்ரி சொல்லியிருந்தால அதோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்குது. இதோட பேர் தான் பியாங் மானஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போட்டுக்கிறாங்க பாருங்க போர்டு. இந்த மைன் ரோட்லேருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்துகிட்டு இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குதுப்பா, இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் போனால் அந்த பியாங் மானஸ்ட்ரியை நம்ம பார்த்துடலாங்க. இது ஒரு வில்லேஜ் மாதிரி தான் இருக்குது உள்ளே போக. அங்கே பாருங்கள், அதுதான் பியாங் மானஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உள்ளே என்ன இருக்குன்றது நம்மளுக்கு இன்னும் தெரில. நார்மலாக இருக்கிற மானஸ்ட்ரி மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் சிலைகளெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் போனதில் வந்து அதிகமான ஒரே பேரில் நிறைய பார்த்துருக்கிறதுனா லடாக்கில் தான். அது மானஸ்ட்ரி என்ற ஒரே ஒரு பேர் வந்து. ஆனால் என்ன அதில் வந்து டஸ்கஸ் மானஸ்ட்ரி, சாந்தி ஸ்தூபா, அப்புறமா சன்ஸ்கார், அப்புறமா
என்ன டஸ்கிட்டு, அப்புறமா டஸ்கிட்டு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு பேரில் இருக்குது மானஸ்ட்ரிங்க. ஆனால் அந்த மாதிரி நிறைய இருக்குது, நிறைய ஃபேமஸும் இருக்குது ஒவ்வொரு மானஸ்ட்ரியில். ஆனால் இங்கே பாருங்களேன், இது ஃபுல்லாகவே வந்து அந்த கிளேஷியர் இருந்தால் செம்மையாக இருந்திருக்கும். ஆனால் ஓகே, நம்மளுக்கு இதுக்கு மேலே நம்மளுக்கு தேவையில்லடா அப்பா சாமி. கொஞ்சம் அதாவது கோல்டு வேணும்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ கோல்டு வேணும்னு நினச்சது இல்லைடாப்பா. நம்ம இதில் சர்வே பண்ணியிருக்கோம்ல, எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு நம்ம ஆட்டான இருக்கிற சூழ்நிலையிலேருந்து நம்ம இந்த கோல்டை நம்ம சர்வே பண்ணியிருக்கோம்ல, இதே மிகப்பெரிய விஷயம் நம்மளுக்கு. ஆனால் இங்கே இருக்கிறவங்க நம்ம ஊரில் இப்போ வருவாங்களா? அப்படியே வந்தாலும் எதுனால இருந்துருவாங்க? வாய்ப்பே இல்லை. என்ன இருந்தாலும் நம்ம தான். நான் சொல்கிறது சரி போகலாம். எல்லா பக்கம் வந்து காலி ஆகிவிட்டது, எல்லாம் காலி பண்ணிவிட்டாங்க. அங்கே ஒரே ஒரு இடத்துல மட்டும் இருக்குது, அவ்வளோதான். அது வேற அந்த மானஸ்ட்ரி கீழே, அவ்வளோதான். நான் கொடியெல்லாம் பறக்குது. ஐயே, கல்லுங்க பார்த்தீங்களா? எவ்வளோ கல்லுங்க இருக்கு, எவ்வளோ ஜோடிச்சு வச்சுக்கிறாங்கன்னு. இந்த கொடி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா வண்டிக்கு மாட்டி அவனை கீழே வீரத்துக்கு. ஆனால் இங்கே நான் வந்து அதிகமாக சின்ன காரங்க தாங்க ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாம் இந்த நேனோ இல்லைன்னா இந்த மாதிரி அது இப்போ வண்டி போச்சுட்டு அதோட பேரில் எனக்கு ரொம்ப தெரில. ஆனால் எல்லாமே வந்து பழைய வண்டி, சின்ன வண்டி, ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு இங்கே லோக்கலில் சுற்றுறதுக்கு. லடாக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் இருப்பாங்க. இதுக்கு வெளியே போனான்னா வெளியே வந்து சரக்கு தான் வரணும். சரக்கான அந்த சரக்கு இல்லை, மீன்ஸ் ப்ரொவிஷன் ஐட்டம்ஸு இந்த மாதிரி வந்து ஆர்டர் போட்டால் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துட்டு போகுது. இங்கே இருந்துக்கிறாங்க. 6 மாதத்துக்கு வந்து நல்லா கோல்டாக இருக்குது, 6 மாதத்துக்கு செம்ம வெயிலாக இருக்குது. எந்த ஒரு பொல்யூஷனும் டஸ்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை. ஏன் இங்கே வந்து பாரும் கூட இருக்குது, ஆனால் பார் இருக்கிறதே தெரிய மாட்டேன்னு நம்மளுக்கு. நான் உங்களை காட்டுறேன் அப்புறமா இந்தூரில் இருக்கிற பாருங்கள் எப்படி இருக்குன்றது. ஏங்க பிச்சை எடுக்கிறவங்க கூட நான் அவ்வளோ பார்க்கல இந்த ஊரில். சரி போகலாம். நான் அதில் அது சைனாவா வெல்கம். இன்னும் எவ்வளோ தூரம் அப்புறம் டாப்பில். ஆனால் எனக்கு இன்னி வரைக்கும் எனக்கு கொஞ்சம் மானிஸ்ட்ரியில் பிடிச்சது சொன்னால் டஸ்கிட் சொல்லுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிச்சு. லொக்கேஷன் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் போகும்போது மிச்சம் எல்லாமே எனக்கு பிடிச்சிச்சு. பட் எனக்கு என்னன்னா இதில் வந்து நிறைய அது என்னன்ற ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வம்ன்றது வந்து எனக்கு இந்த மாதிரி மானஸ்ட்ரியை பார்த்து எனக்கு வந்து ரொம்பவே ஆர்வம். ஏன்னா அவங்களோட கடவுள் ஆகட்டும், அந்த ஸ்டாச்சுஸ் ஆகட்டும், அது இன்னும் அதெல்லாம் நம்மளுக்கு என்னன்னே தெரியல. பட் அதை இது ஒரு ஆர்வம் நம்ம. ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சிலைகளை நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம்ல, அதனாலவே அந்த ஆர்வம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம். நான் 2 கிலோமீட்டர். ஹாய் டாகிஸ், ஆரியூ? எப்படி போகிறது? சாணிங்க வேறு லைனாக போட வச்சுக்கிறாங்க. எப்படி மேலே கோயிங்க இருங்க யார்ட்டான கேட்கலான்னு பார்த்தா ஏன் ரோட்டில் ஒருத்தம் கூட இருக்க மாட்டேன்றாங்க. எல்லாம் வெயில் கோல்டுன்றதுக்கு உள்ளே புதுங்கினாங்களோ. எப்படி போகிறது? இதான என்ட்ரி? வீடு என்ட்ரியா இல்லை கோயில் என்ட்ரியான்னு தெரியலையே. அங்கிள் எனிபடி இஸ் தேர்? கீழெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குதியா. ஆனால் காரில் என்னபடி இஸ் தேர்? கிளாஸ் வச்சு வச்சுக்கிறாங்க. எப்படி போகிறது? ஒரு வேலை இப்படி தானோ கேட்கலான்னு பார்த்தா யாருமே இல்லையா ரோட்டில். ஆளானா கீஸ் கிதார். அங்கே ஒரு ரெட் அங்கிள், ரெட் டிஷர்ட் போட்டுக்கிறாங்க ஒரு அங்கிள். அவங்ககிட்ட கேட்கலாம். ஹவு டு கோ உப்பர் கேட்கலாம்.
யாரா கவுபாய் மாதிரிங்கிற அங்கிள்? இல்லை மிலிட்ரி, நோ कौबाई। हाय अंकल। भाई ये पयांग मोनेस्ट्री किधर है? ये आपके सामने है तो ये यहाँ से आप पीछे मुड़ जाइए, हाँ। वहाँ से जो ना कितना किलोमीटर? 200 मीटर हो गए। यहाँ से आप घूम के जाइए, सामने ये हो गया। ये एंट्री और ये का एंट्री? हाँ बस वहाँ से एक राउंड ट्यूब मिलेगा। हाँ। ट्यूब के राइट वाले साइड से आना, सीधा रोड मिलेगा। ओके थैंक यू सर। वेलकम। आया हमारी आया आड़ा आया आ रहा है इन्हें फोन। हेलो हेलो यार यार ப்ரோ நான் ப்ரோ கோகுல் சக்தி பேசுகிறேன். சக்தி 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 பேசுகிறேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க? பார்த்தீங்கன்னா அந்த குருத்வார்லேருந்து இப்போ நம்ம வந்து இந்த பயான் மானஸ்ட்ரிக்கு இப்போ நம்ம வந்தாச்சு நண்பாஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டைமு கரெக்டாக 4 மணி ஆகுது. நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நம்ம போயிட்டோம். ஆனால் அந்த பக்கம் எல்லாம் இப்படி சுற்றிக்கின்னு இந்த பக்கம் வரணுமா. இப்போ நம்ம வந்து இந்த பயான் மானஸ்ட்ரி எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். சரி வாங்க போய் பார்க்கலாம். சுற்றி எப்படி இருக்குன்னு. இதெல்லாமே வந்து அக்ரிகல்ச்சரிங் லேண்டு. சின்ன சின்ன வீடுங்க அங்கங்கே இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த இடம். இதுதான் அந்த மானஸ்ட்ரி. இப்போ நம்ம மேலே போகலாம். கோலங்கள்லாம் போடுறாங்களா அந்த மாதிரி இந்த ஊரில் போடுகிறாங்க. ஆனால் வித்தியாசமாக இருக்குது. இது என்ன கோலங்கள்னு தெரிய மாட்டேங்குது. இது தீப்பந்தம். க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்களா? சின்ன பசங்கள்லாம் இங்கே விளாடுங்கிறாங்க. இங்கே வந்து என்ட்ரன்ஸ் எங்கன்னே தெரியல. அதனால இந்த பசங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற சொல்லியிருக்காங்க. பார்க்குறான் பாரு. नाम क्या? ऊपर नाम क्या? क्या? इंसान संग पेरे वाइल वरला. इधर से सीधे जाके ऊपर जाना है. इधर और इधर इधर नहीं, इधर से सीधा है ना. हाँ उधर सीधा सीढ़ी है ना. हाँ सीढ़ी से ऊपर जाने का रास्ता है उधर. ओके ये का ये ऊपर. ओके लुकिंग सो ब्यूटीफुल. बाय. ఆయన ఇద్దా ఎంట్రన్స్ అనించే ఇది இல்லை. இங்கே போகணுமா? எங்கே என்ட்ரன்ஸ்னு ஒரு போர்டு கூட போடல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோடு லாக் ஆகிருக்கு. இங்கே தான் இருக்குது. இதுவை நம்ம தட்டிட்டு உள்ளே போகிறோமா? ஆனால் சரி உள்ளே ஒன்றுமா வெளியுமா போர்டே உள்ள. ஓ இங்கே தட்டினா இங்கே ஓப்பன். ஓகே எல்லா பக்கம் வந்து லாக் பண்ணிட்டு உள்ளே இருக்காங்க. நம்ம என்னத்தை பார்க்குறது? அவங்க வந்து டோர் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து உள்ளவே போக முடியும். இங்கே இல்லை. இதுதான் என்ட்ரன்ஸு. ஆனால் இது வந்து லாக் ஆகிருக்குது. நம்ம வந்து இப்படி தான் போகணும். ஓ இங்கே லெஃப்ட் சைடில் இருக்குது. அப்போ அது என்னது? இல்லை ரைட் சைடில் இருக்குது. ஓ இதுதானா? ஓகே ஓகே.
இதுதாங்க என்ட்ரன்ஸு. இதுக்குள்ளே தான் நம்ம போகணுமா. வீடியோ எடுக்க முடியவில்லை. இப்போது நம்மளுக்காக வந்து இன்னொரு பக்கம் வந்து மொனஸ்டரி இருக்குது, ஃப்ரெண்ட் மொனஸ்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இப்போ நம்ம போகிறோம். பட் அங்கேனா கேமரா அலோ இருக்கான்னு தெரில. பட் இங்கே வந்து அலோ பண்ணல. ஆனால் நல்லா இருக்கு இந்த இடத்துலையும். இப்போது நான் ஒருத்தன் தான் பார்த்தீங்கன்னா இங்கே டூரிஸ்ட்டாக வந்திருக்கிறது. இன்னும் யாருமே வரல. ஆனால் என் ஒருத்தனுக்காக எல்லா டோர்ஸ் ஓப்பன் பண்ணி காமிச்சுங்கிறாங்க. இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற மாங்க் நம்மளுக்காக வந்து எல்லாம் காமிச்சுங்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டில் போகணும்னு சொன்னாங்களா. இப்போ வந்து இங்கே வந்து கேமரா அலோ இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மானஸ்ட்ரிக்குள்ளே நம்ம போகலாம். நல்லா பெருசாகவே இருக்கு. இது வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற மானஸ்ட்ரி. ये लाइट नहीं है இங்கே சூப்பராக இருக்குங்க. எல்லாம் பெருசாக ரொம்ப நல்லா இருக்குது இந்த இடத்துல. ஆனால் என்ன இங்கே உக்காரத்துக்கெல்லாம் எதுவுமே பண்ணல. ஆனால் இங்கே பாருங்கள் பெரிய. ஆனால் இது வந்து சென்டரில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து வீடியோ எடுக்க முடியல. பை சிக்கன் போது ஓகே ஓகே. இது ரொம்ப நல்லா இருக்குது. முதல் நம்ம இந்த மாதிரி ஒரு டிசைனில் பார்க்கல. இது எல்லாமே வந்து வால் பெயிண்டிங் தான். ये सेम ओके. சரி நம்ம பார்த்தாச்சு. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா 2 பில்டிங் இருக்குது. ஆனால் ஒரு பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளை கேமரா அலோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இன்னொரு ரூமில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா கேமரா அலோ இருக்கான்னு சொன்னாங்க. நம்ம அதுதான் வீடியோவாக எடுத்துருக்குறோம். இது கூட ரொம்ப நல்லாவே இருக்குது. அதாவது இது பார்த்தீங்கன்னா மைண்ட் டவுன்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணி உள்ளே வந்தால் இந்த பயோன் மானஸ்டரி நம்ம பார்க்கலாம். ஓகே அண்ட் பாஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 6 மணி ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மணி மாதிரியா இருக்கா பாருங்கள். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 7 மணி ஆனால் கூட லடாக்கில் இப்படி தான் வந்து வெயிலாக இருக்குது தவிர்த்து இருட்டே ஆக மாட்டேங்குது. இந்த லடாக்கில் 8 மணிக்கு மேலே தான் வந்து இருட்டே ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா டைமு 6 o'clock ஆகுது. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 2 பிளேஸ் தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. நாளைக்கு நம்ம அது என்னன்றதை நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ரூமுக்கு போகலாம் பாஸ்.